அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 20/7/2024, அதாவது ஆடி மாதம் 4ஆம் தேதி, சனிக்கிழமை, சதுர்த்தசி திதி, பூராட நட்சத்திரம். ஆமாம், சந்திராஷ்டமம் யாருக்குன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ராகு காலம் 9லிருந்து 10 வரை, யமகண்டம் 1லிருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அடிய வேண்டிய உடையின் நிறம் நீலம், ப்ளூ, பிளாக். அதே மாதிரி தவிர்க்க வேண்டியது ஒயிட் கலரு. சாப்பிடக்கூடியது உருளைக்கிழங்கு சாப்பிடலாம், இல்லை காலிஃப்ளவர் சாப்பிடலாம். இப்போது நம்ம நட்சத்திரங்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீரில் விளையாடுதல் ரொம்ப விருப்பமுடையவங்க. அதே மாதிரி சுற்றத்தினர் சொந்தக்காரங்க நிறைய, அவங்களோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி பணக்காரராக இருப்பாங்க, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர். அதே மாதிரி ரொம்ப படித்தவங்க, கல்விமான், மேதாவின்னு வச்சுக்கோங்களேன். வெத்தலை பாக்கு போடுறதில் ரொம்ப ஆசை அவர். ஆமாம். அதே மாதிரி பயணம் செய்கிறதுல கூட ரொம்ப விருப்பம், அடிக்கடி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர். பரந்த மார்பும் நல்ல காதுகள் கொஞ்சம் பெரிய காதுகளையும் உடையவர். அறிவாளி, பெண்களால் விரும்பப்படுபவர், கொஞ்சம் திறமசாலினே வச்சுக்கலாமே. அதே மாதிரி பொய் பேச மாட்டார், ஜாஸ்தி பொய் பேச மாட்டார். நல்லவர்களே மதிக்க தெரிந்தவர், ரொம்ப உறுதி, எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருக்கக்கூடியவர். அதே மாதிரி பேச்சு சாமர்த்தியம், நல்லா பேசுவார். அதே மாதிரி பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். இவங்க இது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தவங்களோட சில குறிப்பிடத்தக்க அம்சங்கள். இப்போ நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசியை பற்றி பார்க்கலாம். இந்த மேசராசிக்காரங்க இன்றைக்கி புதிய ஃபோனு, அதுக்கு உண்டான சார்ஜர், இந்த மாதிரி அந்த டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பொருட்களை இன்றைக்கி வாங்குறீங்க. அதே மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஃபோட்டோ ஸ்டுடியோ, ப்ராவிஷன், இந்த மாதிரிப்பட்ட துறைகளில் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தாராளமாக தொடங்கலாம். உங்களுக்கு நல்ல பீரியடு, நல்ல சமயம். இந்த மாதிரிப்பட்ட தொழில்களை ஆரம்பிக்க மிகவும் நன்று. அதே மாதிரி உங்களுக்கு அந்த கடன் தொல்லை பெருசாக கிடையாது. கடன் தொல்லையாக இருக்கவில்லை, கட்டுக்குள் அடங்கியே இருக்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ அப்போ ஓரளவு நல்ல நாளிலே வைத்து கொள்ளலாம். அடுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசியை பார்க்கலாம். இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறத வேணாம்னு யோசனை பண்ணி இட்டு இருக்கிறீங்க. எதுக்கு சும்மா பிரயாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. அடுத்தால எப்படின்னு கேட்டிங்கன்னா, பண வசதி கொஞ்சம் பரவாயில்லை. உழைப்புக்கு கொஞ்சம் டிவிடெண்ட் தான் கிடைக்குதே தவிர பெரிய அளவு அதிர்ஷ்டங்கிறது சேர மாதிரி இருக்குது. இது வரைக்கும் வரல. குடும்பத்தில் பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸு, இன்ஜினியரிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், இந்த துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிகள் லாயரை, அடுத்தல மார்க்கெட்டிங், டீச்சிங், இந்த மாதிரிப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கொண்டு இருக்கிறது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபமே கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தென்படுகிறது. அம்மாவோட ஹெல்த்து நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனை கிடையாது. கணவன் மனைவி உறவு ஓகே நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கடகராசி.
கடகராசி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தூரத்து சொந்தம், மீண்டும் அவங்கள வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பணவரவு வந்து ஓரளவு திருப்தியாகவே இருக்கிறது. ஞாபக சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், பணக்கார மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. வாழ்க்கையில் வந்து வண்டி வாகனம் வந்து இப்போ இந்த சமயத்தில் வண்டி வாகனங்களை வந்து நிதானமாக ஓட்டவும். நீங்கள் வந்து அந்த வாழ்க்கை வந்து பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எதுவுமே நிதானமாக செய்யுங்கள். உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி முடியக்கூடிய கட்டத்தில் இருக்கு இல்லையா, இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய சமயத்தில் வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து வண்டியை வேகனம் விட்டு கைகால பிரேக் ஆகிக்கிறக்கூடாது. ஸோ நிதானம், பதறாத காரியம் சிதறாது, அவ்வளோதான். அடுத்து வந்து சிம்ம ராசி. அதாவது வந்து மூத்த சகோதரருக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நண்பர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. குழந்தைகளுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பிரைமரி எஜுகேஷன் அதில் உள்ள குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு வந்து போக மாட்டோம்னு அடிக்கடி அடம் பிடிக்கிறது. அடுத்து வந்து கன்னியா ராசி. இன்றைக்கி வந்து ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குது. அதே மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூ, உடல் ஆரோக்கியம் வந்து நன்றாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த வந்து ப்ரமோஷன் பற்றிய செய்தி வந்து சேர்கிறது. தாய் தைங்களுக்கு வந்து ஹெல்த், பேரண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து கடவுள் பக்தி வந்து கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. எல்லாம் கடவுள் செயல், எல்லாம் அவன் செயல்ங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு இருக்கு. நல்ல கடவுளை விழுந்து கும்பிடுகிறீர்கள். ஓகே, நல்ல மாற்றம் தான். அடுத்து வந்து துளாராசி. வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது. அதனால் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்ற முடியறதில்லை. சகோதரர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து நம்மளை நல்லா உபயோகித்தாங்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் செய்யவில்லை. கடவுள் வழிபாட்டின் மூலம் மனவிரக்தியை குறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லது, நல்ல வழி. அடுத்து வந்து விருச்சிக ராசி. தகப்பனாருக்கு வந்து உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பண விஷயத்தில் பிரச்சனைன்னு ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடையாது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல லாபம்தான். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறது. ஆமாம், ஹையர் எஜுகேஷன் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது, நல்லா தான் சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்து வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து எப்படின்னா கணவன் மனைவியரிடையே கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து ஈகோ தான் காரணம். மெதுவாக பொறுத்து போவது உங்களுக்கு நன்மை பயக்கும். தொழிலில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வர வேண்டிய ஆர்டர்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வந்து சேர்கிறது. மாணவர்களுக்கு கூட கல்வியில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ இன்றைய நாள் உப்புச்சப்பு இல்லாமல் சுமூகம் அப்படி போய்கிட்டு இருக்கு, சுமாரான நாள். அடுத்து மகர ராசி. மனைவி பேரில் கடனை வாங்கி ஆடம்பர பொருட்கள், நகை அப்படின்னு நிறைய வாங்குறீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு ஆளை சந்திக்க போகிறீர்கள். ஆமாம், அப்பாவோட யோசனை வந்து கேட்டு நடக்கிறதுனால அது இப்பொழுது நன்றாக வேலை செய்கிறது. நிலங்களில் வந்து இருந்து வந்த நிறைய பிரச்சனை வந்து ஒன்று ஒன்றா அது வந்து குறைந்து கொண்டே வருகிறது, கிளியர் ஆகிட்டு தான் வருகிறது. நல்ல செய்தி. அடுத்து வந்து கும்பராசி. தாய்மாமா இருந்தால் அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து போயிட்டு அதை கொஞ்சம் செட்டில் பண்ண பேசி தீர்க்க முயற்சி பண்ணுறீங்க. குழந்தைகள் உடல்நிலை வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். அடுத்து மீனராசி. அன்னையின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. உங்கள் வீட்டை வந்து நல்லா பராமரித்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரீங்க, பார்க்குறதுக்கு நன்றாக இருக்கிறது. புதிய வீடு வாங்கணும் அல்லது வேறு வீடு மாற்றிக்கிட்டு போகணும்னு முடிவெடுக்கிறீங்க. விரைவில் வந்து அந்த வாய்ப்பு வருகிறது. அடுத்தால வந்து புதுசாக ஏதாவது கோர்ஸு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி வந்து மனைவியோட குறைகள் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியறதில்லை.
நீங்களும் அதை பெருசாக கண்டு கொள்வதில்லை. கீப் இட் அப், அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் இது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.